எல்லாருக்கும் அன்பான வணக்கம். திஸ் இஸ் சாய் செஞ்சய். இப்போ நான் குரோபேட் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போது சேலம் திருமருகிரியில் நான் இன்னொன்று புதுசாக ஒரு வழக்கு நடத்தலான்னு இருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலம் வெடுத்தாம்பட்டியில் பனங்காடில் சைலக்கரேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 வருஷமான பழமையான கோயில் அது ஆக்சுவலி. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா வையாபுரி என்றவர் அந்த கோயிலை வந்து சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சிட்டு அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வருமானம் வருஷத்துக்கே 50 லட்சம் கிட்டத்தட்ட வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் ப்ராப்பராக கணக்கு வச்சுக்கிட்டு அது வந்து அறநிலைத்துறைக்கு காட்டணும். ஆக்சுவலி அது கோயில் தனியார் கோயிலாக இருந்தால் கூட கணக்கெல்லாம் ஒழுங்கு வச்சுக்கணும். கணக்கு எதுவுமே காட்டல ஆக்சுவலி. ஸோ கோயில் விஷயத்தை அவர் நிறைய ஊழல் பண்ணிக்கிறாருன்னு எனக்கு தகவல் வந்திருக்கு. ஸோ அந்த கோயில் இருக்கக்கூடிய நிலங்கள் பார்த்தீங்கன்னா கூட அது புறம்போக்கு நிலமாக தான் இருக்குது. புறம்போக்கு நிலத்தை வந்து ஆக்கிரமிக்கிறது சட்டப்படி குற்றம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டுக்கிறேன் அறநிலைத்துறைக்கு. இது மாதிரி அந்த கோயிலை வந்து அறநிலைத்துறை கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கணும், எல்லா கணக்கு வழக்கம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சப்போஸ் அறநிலைத்துறை சரியான அவங்க கடமையை செய்யலினா இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறமா ஸோ நான் எப்போ போல் இங்கே ஹைகோர்ட்டுக்கு நான் போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.